தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகல் 370 காஷ்மீரிலிருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2026 அமைவது அதிமுக ஆட்சியா இருக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அமையும்? ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்கறீங்க என்பது என்று தெரியல. அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அது போன்ற ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்ல தான் பேட்டி கொடுத்திருக்காரு. தினமலர்லயும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, கீழடி பொறுத்தளவுக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர்கள் சென்னைக்கே வந்தாங்க. நீங்க சென்னையில் நீங்க எல்லாரும் தான் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க. அவரு எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கிறது, சில கிளாரிபிகேஷன் தேவை இருக்கிறது அப்படின்ட்டு நாங்க இன்னும் வேலை செய்யறோம். அது பண்றதே யார், மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தான் அதை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஒரு இதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்றதுல மக்களுக்கு கிளாரிட்டி இருக்க போகிறது. அதனால ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்க அதை இது பண்ணுங்கன்றது விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. ஏதோ போய் ஸ்டாலின் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கல, மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை தெளிவுபடுத்துவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் பாஜகவோடு கூட்டணி அமைச்சோம் நேற்று அன்புமணி சொல்லியிருக்காரு. நீங்க அன்னைக்கு அந்த விருந்திலையும் கலந்திருந்தீங்க. ஆனா இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாரு. நான் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லல அப்படின்னு. இதை எப்படி பாக்குறேன்? ஆனா இது அவர்களுக்குள்ள இருக்கிறது, அப்பா பையன், அவங்க அதை பேசி தீர்த்துக்குவாங்க. இதுல நான் கருத்து சொல்றது. நன்றி அண்ணா. இது முழுமையாக திரிக்கப்பட்ட செயல், ஒரு தவறான செய்தி. நேற்றைக்கு ஜல்சக்தி துறையின் மூலமாக நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தவறான செய்தியை மிக வேகமாக பரப்பியிருக்கிறார்கள். அதற்காக நேற்றைக்கு ஃபேக்ட் செக் கூட பண்ணி நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த நீர் பொறுத்தளவுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை ரொம்ப தெளிவாக ஜல்சக்தி துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிறது. அதே போல இந்த நீர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட நீரும் வேளாண்மையும் மாநில அரசாங்கம் சம்பந்தமான துறைகள் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் தவறான செய்திகளை பரப்புன நிறுவனங்கள் கூட அவர்கள் மீண்டும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது தவறான செய்தி என்று அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர் திமுக தலைமையில கூட்டணியா விசிக தலைமையில கூட்டணியான்னு போய் அவர் கேட்டாருன்னா சரியா இருக்கிறோம். நம்ம இது ஏன் இவர் முதல்ல அவர் வீட்டுல அவருடைய அவங்க கூட்டணியில நிலைத்தன்மை இருக்கிறது என்பது ரொம்ப கேள்விக்குறியாக நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுல பல கட்சிகள் வெளில வர இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கூட்டணியில அவர் தக்க வச்சுக்கிறத அவர் வேலை செய்யட்டும். அவங்க கூட்டணியில போய் கேளுங்க, இது விசிக தலைமையிலான கூட்டணியா இல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியான், எங்கள யார் தலைமையிலான கூட்டணி என்பதை
ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பலமுறை பல விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள். கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் தேர்தல் வர்றவர்களும் இன்னும் பேசுவாங்க. பல கட்சிகள் வர இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்களுடன் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்ன்றது கருணாநிதி மட்டும்தான் சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் திமுக அவங்க ஒரு வாட்டி கடவுள் இல்லைம்பாங்க, ஒரு முறை கடவுள் இருக்குதும்பாங்க. நாம வேல் எடுத்தா அவங்களும் வேல் எடுப்பாங்க. இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜாதகம் பார்த்து பேர் எழுதிக்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னா கோயிலுக்கு போய்க்குவாங்க. நாங்க ஆன்மீகம் இருக்குது, நாங்க ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லம்பாங்க. ஆனா திமுகவுடைய கருத்தரங்குகள்ல போய் வீரவசனம் பேசுவாங்க. இந்த மாதிரி கருத்தரங்குகள்ல மக்கள் வெளியில வந்தோடனே ஐயோ நாங்கெல்லாம் அப்படி பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடு, திமுகவுடைய போலி நிலைப்பாடுகளை தான் இதெல்லாம் காட்டுகிறது. மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் தொடர்ந்து இதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். ஒரு தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகல் 370 காஷ்மீரிலிருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்கறீங்க என்பது தெரியல. இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்ல தான் பேட்டி கொடுத்திருக்காரு. தினமலர்லயும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, கீழடி பொறுத்தளவுக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர்கள் சென்னைக்கே வந்தாங்க. நீங்க சென்னையில் நீங்க எல்லாரும் தான் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க. அவரு எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கிறது, சில கிளாரிபிகேஷன் தேவை இருக்கிறது அப்படின்ட்டு நாங்க இன்னும் வேலை செய்யறோம். அது பண்றதே யார், மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தான் அதை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஒரு இதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்றதுல மக்களுக்கு கிளாரிட்டி இருக்க போகிறது. அதனால ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்க அதை இது பண்ணுங்கன்றதை விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. ஏதோ போய் ஸ்டாலின் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கல, மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை தெளிவுபடுத்துவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் பாஜகவோடு கூட்டணி அமைச்சோம் நேற்று அன்புமணி சொல்லியிருக்காரு. நீங்க அன்னைக்கு அந்த விருந்திலையும் கலந்திருந்தீங்க. ஆனா இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாரு. நான் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லல அப்படின்னு. இதை எப்படி பாக்குறேன்? ஆனா இது அவர்களுக்குள்ள இருக்கிறது. அப்பா பையன் அவங்க அதை பேசி தீர்த்துக்குவாங்க. இதுல நான் கருத்து சொல்றது. நன்றி அண்ணா. இது முழுமையாக திரிக்கப்பட்ட செயல், ஒரு தவறான செய்தி. நேற்றைக்கு ஜல்சக்தி துறையின் மூலமாக நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தவறான செய்தியை
மிக வேகமாக பரப்பியிருக்கிறார்கள். அதற்காக நேற்றைக்கு ஃபேக்ட் செக் கூட பண்ணி நம்ம அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த நீர் பொறுத்தளவுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை ரொம்ப தெளிவாக ஜல்சக்தி துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிறது. அதேபோல இந்த நீர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட நீரும் வேளாண்மையும் மாநில அரசாங்கம் சம்பந்தமான துறைகள் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் தவறான செய்திகளை பரப்புன நிறுவனங்கள் கூட அவர்கள் மீண்டும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது தவறான செய்தி என்று அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர் திமுக தலைமையில கூட்டணியா விசிக தலைமையில கூட்டணியான்னு போய் அவர் கேட்டாருன்னா சரியா இருக்கிறோம். நம்ம இது ஏன் இவர் முதல்ல அவர் வீட்டுல அவங்க கூட்டணியில நிலைத்தன்மை இருக்கிறது என்பது நான் ரொம்ப கேள்விக்குறியாக நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுல பல கட்சிகள் வெளில வர இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கூட்டணியில அவர் தக்க வச்சுக்கிறத அவர் வேலை செய்யட்டும். அவங்க கூட்டணியில போய் கேளுங்க, இது விசிக தலைமையிலான கூட்டணியா இல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா, எங்கள யார் தலைமையிலான கூட்டணி என்பதை ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பலமுறை பல விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள். கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் தேர்தல் வர்றவர்களும் இன்னும் பேசுவாங்க. பல கட்சிகள் வர இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்களுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்ன்றது கருணாநிதி மட்டும்தான் சொல்லிட்டு அமைச்சர் திமுக அவங்க ஒரு வாட்டி கடவுள் இல்லைம்பாங்க, ஒரு முறை கடவுள் இருக்குதும்பாங்க. நாம வேல் எடுத்தா அவங்களும் வேல் எடுப்பாங்க. இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜாதகம் பார்த்து பேர் எழுதிக்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னா கோயிலுக்கு போய்க்குவாங்க. நாங்க ஆன்மீகம் இருக்குது, நாங்க ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லம்பாங்க. ஆனா திமுக கருத்தரங்குகள்ல போய் வீரவசனம் பேசுவாங்க. இந்த மாதிரி கருத்தரங்குகள்ல மக்கள் வெளியில வந்தோடனே ஐயோ நாங்கெல்லாம் அப்படி பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடு, திமுகவுடைய போலி நிலைப்பாடுகளை தான் இதெல்லாம் காட்டுகிறது. மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் தொடர்ந்து இதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். ஒரு தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகல் 370 காஷ்மீரிலிருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2026 அமைவது அதிமுக ஆட்சியா இருக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அமையும்? ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்கறீங்க என்பது தெரியல. அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அது போன்ற ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்ல தான் பேட்டி கொடுத்திருக்காரு. தினமலர்லயும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, கீழடி பொறுத்தளவுக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர்கள் சென்னைக்கே வந்தாங்க. நீங்க சென்னையில் நீங்க எல்லாரும் தான் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க. அவரு எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கிறது, சில கிளாரிபிகேஷன் தேவை இருக்கிறது.
அப்படின்ட்டு நாங்க இன்னும் வேலை செய்யறோம். அது பண்றதே யார் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தான் அதை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஒரு இதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்றதுல மக்களுக்கு கிளாரிட்டி இருக்க போகிறது. அதனால ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்க அதை இது பண்ணுங்கன்றது விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. ஏதோ போய் ஸ்டாலின் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கல. மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை தெளிவுபடுத்துவோம்.